Hello friends, welcome to Swastik Maths class. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்னா என்னென்னு டிஃபைன் பண்ணிவிட்டு அதோட லப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னென்னு பார்க்க போகிறோம் ரைட்டா. ஸோ இப்போ டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா டெல்டா ஆஃப் டி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு லிமிட் கே அப்ரோச்சஸ் 0 fk ஆஃப் டி மைனஸ் ஏ. This is called Dirac delta function or unit impulse function. இதை வந்து Dirac delta function சொல்லலாம், இல்லை unit impulse function சொல்லலாம். ஸோ இந்த Dirac delta function வந்து limit of இன்னொரு function, அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா fk of t minus a, அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா fk of t minus a is equal to 1 by k if t lies between a and a plus k and 0 otherwise. இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் தான் டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். ஸோ இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷனை யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன்னு கூட சொல்லலாம். இது வந்து அப்ளிகேஷன்ஸில் வர ஃபங்க்ஷன் ரைட்டா. இப்போ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம் டிராக் டெல்டா ஃபங்க்ஷனை. இதுக்கு வந்து லப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு. ஸோ எல் ஆஃப் டெல்டா ஆஃப் டி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் பை டெஃபனேஷன் எல் ஆஃப் டெல்டா ஆஃப் டி மைனஸ் ஏ ஈக்குவல் டு எல் ஆஃப் ஜென்ரலாகவே வந்து லப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதை வந்து என்ன எழுதுவோம், இன்டெக்ரல் இல்லை ஃபஸ்ட்டு வந்து இன்டெக்ரல் எழுதுவோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா இந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் அப்படியே இங்கே எழுதுகிறோம். லிமிட் கே அப்ரோச்சஸ் 0 fk ஆஃப் டி மைனஸ் ஏ எழுதுகிறோம். இப்போ லப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளேருந்து கே லிமிட்டை வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ லிமிட் கே அப்ரோச்சஸ் 0 எல் ஆஃப் இந்த fk ஆஃப் டி மைனஸ் ஏ இருக்குது. ஸோ இப்போ லப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அது என்னது, இன்டெக்ரல் 0 to infinity e to the power minus st. இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் இன்டூ டிடி. ஸோ வெளியில் இருக்கிற லிமிட் வந்து அப்படியே இருக்குது நம்மளுக்கு ரைட்டா. இப்போ இந்த லிமிட் வந்து ஃப்ரம் 0 to infinity இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு எங்கே நான் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா a to a plus kல மட்டும்தான் நான் ஜீரோ 1 by kங்கிற வேல்யூ, மற்ற இடத்துல எல்லாம் 0. அப்போ இந்த 0 to infinity லிமிட்டை நம்ம என்னவா ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோன்னா ஒரு 3 லிமிட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 0 to a to a plus k and a plus k to infinity அப்படின்னு 3 இன்டெக்ரல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த லிமிட் k அப்ரோச்சஸ் 0ங்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் வெளியில் காமன்னாக ப்ராடக்டில் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு லிமிட் k அப்ரோச்சஸ் 0 அப்படியே இருக்குது. இந்த 0 to aல இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0, a plus k to infinity-லையும் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0. ஸோ அது ரெண்டும் வேனிஷ் ஆகிடும். இப்போ இந்த இன்டெக்ரல் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ இன்டெக்ரல் a to a plus k e to the power minus st. இந்த இன்டர்வலில் fk of t minus a-ஓட வேல்யூ வந்து 1 by kன்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால 1 by k into dt. இப்போ லிமிட் k அப்ரோச்சஸ் 0. இப்போ இதோட இன்டெக்ரேஷன் பார்த்தா 1 by k கான்ஸ்டன்ட்டு, e to the power minus st-க்கு இன்டெக்ரேஷன் போட்டுட்டோம். லிமிட் வந்து a to a plus k சப்ஸ்டியூட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஸோ லிமிட் கே அப்ரோச்சஸ் 0. இதில் இந்த மைனஸ் எஸ்ஸை வந்து 1 by மைனஸ் எஸ்ஸை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ அப்பர் லிமிட் a plus k மைனஸ் லோயர் லிமிட் a அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேருந்தும் e to the power minus as வந்து காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே மிச்சம் வந்து அதாவது மைனஸ் e to the power minus as காமனாக எடுக்கிறோம். அப்போ இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்கே மிச்சம் இருக்கிற டேர்ம் 1, மைனஸை வெளில எடுத்ததுனால இந்த டேர்ம் வந்து மைனஸில் வந்துடும், e to the power minus ksன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு லிமிட் கே அப்ரோச்சஸ் 0. இப்போ இதில் வந்து அப்படியே லிமிட் கே அப்ரோச்சஸ் 0 அப்ளை பண்ணோன்னா e to the power 0 1 minus 1 0 by 0னா 0 by 0 இன்டிடெர்மினேட் ஃபார்ம் வரும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோன்னா லோபிதா ரூல் யூஸ் பண்ணணும். இப்போ லோபிதா ரூல் யூஸ் பண்ணும்போது இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அப்புறம் டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்புறம் நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் எஸ் இன்ட்டு e to the power minus ks வரும். அந்த மைனஸ் இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஸ் மட்டும் வரும், ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதனால் எஸ் மட்டும் டினாமினேட்டரில் வரும். இது வந்து இந்த ஸ்டெப் வந்து பை லோபிதா ரூல். இப்போ இந்த எஸ்எஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து லிமிட் கே அப்ரோச்சஸ் 0, இந்த 0 கேக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணும்போது e to the power 0 1 ஆகிடும். அப்போ e to the power minus as அப்படிங்கிறது தான் நம்ம டிஃபைன் பண்ண டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட லப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரைட்டா. தேங்க்யூ.